பாஜக வந்து அழைத்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்களை அழைத்து நீங்கள் இந்த விழா ஒன்று நடக்குது, பிரதமர் வருவதை வந்து பெருமைன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியிருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், பிரதமர் வருவதனால தமிழ் மண்ணுக்கு என்ன பெருமை இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல இந்த தமிழ் மண்ணுக்கும் பிரதமருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த தமிழ் மண்ணுடைய கலாச்சாரத்துக்கும் இந்த தமிழ் மொழியை வளர்த்ததிலும் இந்த தமிழ் மண்ணை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போனதிலும் பாஜகவுக்கு என்ன பங்கு இருக்குது? அதை திமுக காரங்களே, திமுக ஆதரவாளர்களே எதிர்த்து பேசுறாங்க. ஆட்சிக்கு ஒரு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அதை எப்படின்னா இவங்க ஆட்சி காலத்தை வந்து ரெண்டா பிரிச்சுக்கணும். இந்த பழைய காலம் மாதிரி ஈடிக்கு முன்பு ஈடிக்கு பின்புன்னு நம்ம பிரிச்சுக்கணும். நீங்க ஈடிக்கு முன்பு என்ன பண்ணுவீங்க? ஒன்றிய பாஜக, ஒன்றிய பிரதமர் அப்படின்னு பிரதமர் மேடையில் வச்சு நீங்க பேசுவீங்க. ஆனா ஈடிக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க? பாரத பிரதமர் வருவது எங்களுக்கு பெருமைன்னு அமைச்சர் விட்டு பேச வைப்பீங்க. ஏன் ஒன்றிய பாரதமா மாறிடுச்சு? சப்போஸ் எப்பவுமே ஒன்றியம் குறிப்பிட்டிருக்கிறோம், தெரியாம கூட வந்திருக்கலாம். சரி, அதுதாங்க சொல்றேன். அப்ப அவர் சொல்ற பெருமைன்னு சொல்றாருல்ல, அந்த பெருமைன்றது யாருக்கு? எங்கள் தமிழ் மண்ணிற்காக இந்த தமிழுடைய கலாச்சாரத்தில், இந்த தமிழுடைய வரலாற்றில் நம்முடைய பாட்டன்களாக இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும், அவர்கள் ஆற்றிய பங்கு அப்படிங்கிறது தமிழ் மக்களுக்கு பெருமை, இந்த தமிழ் மண்ணுக்கு பெருமை, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பெருமை. அதே போல இந்த தமிழ் மண்ணுக்காக பங்காற்றிய ஒவ்வொருக்குமே தானே பிரதமரை தேடி வர வச்சிருக்குது. அதுதான் நீங்க அதுதான் விஷயமே. நீங்க பிரதமரை தேடி வர வச்சதுன்னு இருக்கு இல்லையா? அங்க நீங்க பேனர்ல கட் அவுட்லாம் பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. நரேந்திர சோழன் ஒரு பேனர் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் செய்தித்தாள்.